ஹாய் வணக்கம், நான் சத்யா. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பிசிக்கு வந்து நம்ம நிறையா சாஃப்ட்வேர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவோம். அப்படி டவுன்லோட் ஆகும்போது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அது கூடவே வந்து வைரஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்படி வைரஸ் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேரை எப்படி செக்யூராக டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 வெப்சைட்டை வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வெப்சைட் பார்த்தீங்கன்னா கெட் இன்டு மை பிசி. இதை கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குங்களா, சாஃப்ட்வேர் கேட்டகரிஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பேஜ் போகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கும். எந்த மாதிரியான கேட்டகரிஸில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணுமோ அது எல்லா கேட்டகரிஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லை இவ்வளோவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னா இந்த சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் வேணுமோ அதை கிளிக் பண்ணி இப்போ எனக்கு VLC பிளேயர் வேணும். இதை நான் இப்போ என்டர் பண்ணிட்டேன்னா VLCலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. அதோட இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வரலாம் பாருங்கள். 1 month எகோ முன்னாடி வந்தது வரலும் கூட இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது. இதில் வந்து பெய்ட் பண்ணி நம்ம வாங்குகிற டவுன்லோட்ஸும் இருக்குது. அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன். இதுவும் அடுத்த பேஜ் போகுது. இதை பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்மளோட சிஸ்டம் வந்து எந்த அளவுல இருந்தால் இது டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் XP, விஸ்டா 7, 8, 8.1, 10 இது எல்லாமே வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கும். கொடுத்துட்டு நம்ம 32 பிட்டில் வேணுமா 64 பிட்டில் வேணுமாங்கிறது நம்மளோட பிசியோட கெப்பாசிட்டி பொறுத்து இருக்குது. அது எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டா ஒரு நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கும். அதுக்கு அந்த செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து டவுன்லோட் பட்டன் வந்து அதுக்கப்புறம் தான் விசிபிள் ஆகும். நமக்கு டவுன்லோட் பட்டன் வந்ததுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகுங்க. யுவர் ஃபைல் இஸ் லோடிங்னு வருது. ஒரு 2 minutes வெயிட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த வெயிட்டிங் நமக்கு இங்கே டவுன்லோடில் வந்து காமிச்சிடும். டவுன்லோட் ஆகுறது இந்த ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. சரி, நெக்ஸ்ட் வெப்சைட் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னிக், SOFTNIC, சாஃப்ட்னிக். அதே ஃபஸ்ட்டு வெப்சைட் தான். ஃபஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இந்த சர்ச் பாக்ஸில் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து கேட்டகரிஸ் வைஸ் இருக்குது. பட் நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பிளேயர் MP3 பிளேயர் எடுக்கிறேன் நான். MP3 கட்டர் இருக்குது. MP3 பிளேயர்னு மட்டும் தான் நான் போட்டேன் இல்லையா. அது கட்டர் இருக்குது. நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே இதில் வந்துருங்க. இது வேணும்னா நம்ம அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்னாலே அதே மாதிரி தான் இதுவும் கிளிக் பண்ணால் அடுத்த ஒரு வெப்சைட் போகும், அடுத்த ஒரு பேஜ் போகும். சாரி, நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் நமக்கு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். இதனை பற்றின டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கீழே வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? இது இல்லை இவங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே வேற என்ன பெட்டரான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதிலே கொடுத்துருவாங்க. இல்லை வேணாம் நான் இதே டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரேட் வந்து நம்ம இது வரலாம் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்களே அவங்க ரேட் கொடுத்த ரேட்டிங் வந்து ஸ்டார் ரேட்டிங்ஸ். இது வந்து இதை பார்த்து கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். எது அதிக ரேட்டிங்காக இருக்கோ அதை பார்த்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டோம்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். வந்துச்சுங்களா? இதில் பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்ட் டவுன்லோட், ஆல்வேஸ் அவைலபிள், டெஸ்டட் வைரஸ் ஃப்ரீ. பார்த்தீங்களா? டெஸ்டட் வைரஸ் ஃப்ரீ, செக்யூரிட்டி இருக்குது, செக்யூரிட்டியோட இருக்குது. சரிங்களா? இதை கொடுத்து இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு செகண்ட் பட்டன் வரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிருங்க. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒப்பேரானா இங்கே மேலே நமக்கு தனியாக தெரிஞ்சிடும். கொடுத்துட்டு நம்ம எங்கன்னா ஃபைல் இது வைக்கணுமோ அப்படிங்கிறது வந்து அங்கே கொடுத்துட வேண்டியதாங்க. சேவ் கொடுத்துட்டு இதான் ஆயிடுச்சு பாருங்க, அவ்வளோதாங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் வெப்சைட் போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா PC ஒண்டர்லேண்ட். PC ஒண்டர்லேண்ட் போனீங்கன்னா அதுலேயும் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த வெப்சைட் தான். அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்லேயும் நான் சேம் ஏற்கனவே 2 இதுலேயும் சொன்னேன் இல்லையா, அதே போல் தாங்க இதுலேயும் நீங்கள் பண்ணணும். இதில் வந்து ரீட் மோர் கொடுத்துட்டிங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ப்ளஸ் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதும் வரும். போயிட்டு இதோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட டவுன்லோட் ஆப்ஷன் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. நம்ம பிசிக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம்.
இது லாஸ்ட் பட்டன் டவுன்லோட் பண்ண வந்து 64 பிட்டா 32 பிட்டா கேட்கும். நமக்கு எந்த விதத்தில் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 32 வேணாலும் பண்ணிக்கலாம், 62 வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளோதாங்க. இந்த 3 வெப்சைட்டும் வந்து ரொம்ப செக்யூரான வெப்சைட்டு. உங்களுக்கு வந்து வைரஸ் ஃப்ரீ வெப்சைட். சரிங்களா? உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர்னாலும் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரீலேயும் இருக்குது, உங்களுக்கு பெய்டு வெர்ஷன்லேயும் இருக்குது. நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.